மக்களே வெல்கம் டு சேனல் சுந்தர் லவ்ஸ் வினிதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட பெல்லி ஃபேட், அதாவது சி செக்ஷனுக்கு அப்புறம், எனக்கு சி செக்ஷனுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ என்னோட சி செக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட பெல்லி ஃபேட்டை எப்படி குறைச்சேன், இதை என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி. ஸோ ஓகே, அதை வீடியோவே பண்ணிடலாம், வீடியோவே சொல்லிடலாம், இதுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாயிண்ட் அவுட்டாக வீடியோ கொடுக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ கால் ரைட். சி செக்ஷனுக்கு அப்புறம் வயிறை குறைக்கிறதுங்க ரொம்ப பெரிய கஷ்டம். அது குறைக்கவே முடியாது. நார்மல் டெலிவரி ஆனால் வயிறை ஈஸியாக குறைச்சிடலாம், ஆனால் சி செக்ஷன் ஆனால் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாரோட மனசுலையுமே இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வதந்தி. ஸோ நம்ம ட்ரை பண்ணோம், நம்மளால் முடியும்னு நினச்சி பண்ணோன்னா நம்ம எதையுமே சாதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயமுமே. சி செக்ஷன் ஆனால் அது வயிறு அப்படியே கீழே அறுத்துருப்பாங்க, ஸோ பண்ணோன்னா உள்ள ஏதாவது பிரச்சனையாயிரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சி செக்ஷன் முதல்ல நான் என்ன பண்ணேன், சி செக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு என்னெல்லாம் பயம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி செக்ஷன் ஆன ஒரு 7 days வரைக்கும் நான் அவ்வளோவா அந்த வயிறு கெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டம்மி டக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் கேர்ள்ஸுக்கு. ஸோ அந்த வயிறு கெட்டுறதை நார்மலாக நான் துணியில் கட்டல. சில பேர்லாம் சொன்னாங்க, ஒரு துண்டை வச்சு இப்படி ஒரு நாட் பட்டும் இருக்கணும் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும் அப்படின்னாங்க. பெருசாக ஒப்பீனியன் இல்லை. சரி ஓகே, அது எப்படி ஒரு கயிறு வச்சு கெட்டினா அது எப்படி வயிறு உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி வயிறு குறைக்கிறதுக்குன்னே நிறைய பெல்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த பெல்ட்லாம் வாங்கலை. எதுக்கு வாங்கலை அப்படின்னா, எனக்கு நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்களாம் சொன்னாங்க பெல்லி ஃபேட்டுக்கு அந்த பெல்ட்லாம் போட்டால் ரொம்ப ஹீட் ஆயிரும் பாடி, பாப்பாவுக்கு வர ஃபீட் பண்ணுவோம், ஸோ அந்த நேரத்தில் அந்த பெல்ட் போட்டுதான் நம்மளுக்கு வலிக்கவும் செய்யும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் அதை நான் ட்ரை பண்ணல. எனக்கு அப்படி பெல்ட் வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அதாங்க, நான் வயிறு நல்லா கெட்டினேன். அதாவது டம்மி டக் நான் ஒழுங்காக பண்ணேன் 7 daysக்கு அப்புறம். சி செக்ஷன் ஆகி 7 daysக்கு அப்புறம். ஓகே, டாக்டர் சஜஷனோட தான் நான் பண்ணேன். உங்களோட டாக்டர் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது சாரீ வச்சு பண்ணியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாரீ, ஒரு காட்டன் சாரியை ஃபுல்லாக எடுத்து நான் சுருட்டி ஃபுல்லாக கட்டியிருப்பேன். எனக்கு அதை கெட்டும் போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சி செக்ஷன் ஆனால் நமக்கு தெரியும், நமக்கு வயிறு இவ்வளோ, அதாவது குழந்தை அவ்வளோ பெருசு நம்ம வயிறு அமுங்கும் போது எவ்வளோ ஒரு பலூன் சுருங்கி போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அவ்வளோ சுருங்கி போயிருக்கும் அண்ட் தொங்கி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சொல்லணும்னா தொங்கி இருக்கும். ஸோ எனக்கு அந்த டம்மி டக் கெட்டும் போது எனக்கு நான் தொங்கின ஃபீலே இல்லை. அது நாளாக நான் ஒழுங்காக அதை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே எனக்கு அமுங்கி நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு, தவிர தொங்குற மாதிரி இல்லை. ஸோ நான் ஒழுங்காக நான் டம்மி டக் பண்ணேன். அதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் குடிக்கணும். ஃபிசிக்கலாகவும் நமக்கு நிறைய பிரச்சனை வராமல் இருக்கும், ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட உடம்பையும் மெயின்டைன் பண்ணுவோம் நம்மளோட தண்ணி குடிக்கிறதுனால. ஸோ தண்ணி குடிக்காமல் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ப்ரெக்னென்ட் ஆனவங்க மேபி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் இல்லைம்மா எனக்கு பல மாதம் ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, அவங்களுக்குலாம் நான் ஃபைனலாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஓகேவா, நான் என்ன பண்ணேங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்குலாம் நான் ஃபைனலாக என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, மெயினான விஷயம், எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. சி செக்ஷன் பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்டே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் என்னோட டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணி தான் நான் எக்ஸசைஸ் பண்ணேன். எப்போனா 3 months வரைக்கும் நான் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல. 3 months வரைக்கும் புண்ணு நல்லா ஆறணும். ஸோ ஏன்னா கீழே ஃபுல்லாக நமக்கு தையல் போட்டிருப்பாங்க, ஸோ தையல் பிரிச்சிருப்பாங்க, அதனால அந்த புண்ணு உள்ள வரைக்கும் ஆறணும். அதுக்கு கண்டிப்பாக 3 months எடுத்துரும். ஸோ 3 months ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம க்யூர் ஆகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதுதான் 3 monthsக்கு அப்புறம் நான் வாக்கிங் போனேன். முதல்ல நல்லா வாக்கிங் போனேன். வாக்கிங் மீன்ஸ் தெருவில் அந்த மாதிரிலாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே எனக்கு கிடைக்கிற டைமில் நான் பாப்பாவை தூக்கி வச்சிருந்தாலும் சரி, நான் அவளை தூக்கி வச்சுட்டே வாக்கிங் நடந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் ஆளாமல் இருப்பாள், எனக்கும் கொஞ்சம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நடந்துகிட்டே இருந்தேன். ஸோ அது நான் பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நான் 4th monthலேருந்து நான் டேரெக்டாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அதே எக்ஸசைஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சி செக்ஷன் பண்ணால் ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹெவியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வெயிட் தூக்கி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே ஏகப்பட்ட எக்ஸசைஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது மைல்டான எக்ஸசைஸை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது ஓகேங்கிற மாதிரி இருக்கும் அதை பண்ணலாம். தினமும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க போதும். ரொம்ப நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த மாதிரி பாப்பா வச்சு நம்மளால முடியாது.
குழந்தைய வச்சு நம்மளால முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் போதும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வயிறை குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 நிமிஷம், இது வந்து நான் வந்து யாருக்குன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வயிறை குறைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைம்மா எனக்கு இருக்கிற வேலையில் என்னால் எக்ஸசைஸ் பண்ணவே முடியல, 10 நிமிஷம் எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்றவங்க 1 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்காதா? ஸோ அந்த 1 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பிளாங்க் எக்ஸசைஸ்ன்னு இருக்கும். பிளாங்க் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டாலே ஏகப்பட்ட பிளாங்க் எக்ஸசைஸ் வரும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்லாம் இல்லை, ஒரு கரெக்டான ப்ரொசீஜரோடு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி பிளாங்க் எக்ஸசைஸ் 1 நிமிஷம், ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து 30 செகண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் கூட்டி 1 மினிட் அட்லீஸ்ட் 1 மினிட் உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி 1 மினிட்ல வந்து கொஞ்ச நேரம் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே உங்களுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஜங்க் ஃபுட்ஸை வந்து நான் பயங்கரமாக அவாய்ட் பண்ணேன். ஓகேவா? ஃபீட் பண்ணும்போது நான் இன்ன வரைக்கும் பாப்பாக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பாக்கு வந்து 1 வயசு ஆக போது. இன்ன வரைக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரு தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் தான் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். டயட் இருக்க சொல்லவே இல்லை. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைக்கு போய் சேரும், ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறதுனால. ஸோ நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும், கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் உங்களுக்காக சாப்பிட்றீங்களோ இல்லையோ குழந்தைக்காக சாப்பிடுங்க. சாப்பிட்டா வெயிட் போடுதுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம வந்து வெயிட் குறைக்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான். இதெல்லாம் நான் சொன்னல, இதுக்கு வரைக்கும் நான் சொன்னல, அதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி இந்த 1 மினிட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க. தாராளமாக அப்படியே வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாப்பாக்கும் ஹெல்த்தி, உங்களுக்கும் ஹெல்த்தி, வெயிட்டும் போடாது. ஸோ நல்லாவே மெயின்டைன் ஆகும் பாடி. ஃப்ரூட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டதுக்கு ஏற்றாப்புல நான் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்து அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். இதெல்லாம் தான் நான் வந்து என்னோட பெல்லி ஃபேட்டு குறைச்சதுக்கு காரணம். ஸோ ஓகேவா? ஸோ வந்து தயவு செஞ்சு இந்தமாதிரி பெல்லி ஃபேட்லாம் குறைக்க முடியாது சீசேஷனுக்கு அப்புறம் அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, மேரேஜுக்கு முன்னாடி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி நீங்கள் எப்படி குறைச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்து அது வந்து நான் டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நான் பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து சி செக்ஷன் ஆச்சு இல்லை நார்மல் டெலிவரி ஆச்சுனாலும் இதே ரூல்ஸ் தான். நார்மல் டெலிவரி ஆனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடலாம், வயிறு ஈஸியாக குறைச்சிடலாம். சி செக்ஷன் ஆனால் குறைக்க முடியாதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களை நம்புங்க, நீங்கள் குறைக்க முடியும் நம்புங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். அண்ட் வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அது சொல்லிடுறேன். குளியல் பொடி நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இப்போ வந்து பாய்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு அண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். பாய்ஸுக்கு மெயினாக இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை வந்து நான் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். என்னென்னா அனௌன்ஸ் பண்ணல, வீடியோவாக ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு 2 பேரும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாய்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம், கேர்ள்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம், குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் ஆர்டர்ஸ் எல்லாமே. ஸோ வந்து என்னோட ஆர்டர்ஸ் வந்து எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படிங்க வேறு ஏதாவது வீடியோவில் வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வரட்டா.